பார்த்திபன் குளித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தான். பூத்துவாளையால் முகத்தில் ஒட்டியிருந்த நீர்த்துளிகளை துடைத்து கொண்டே ஏதோ கவனமாக நின்றான். மாடியிலிருந்து அந்த பெரிய ஹாலிலிருந்து வீணையின் நாதம் ஒலித்தது. மனோகரி முதலாக அங்கே வீணையை வாசித்து கொண்டிருந்தாள். நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? அவனுக்கு பிடித்தமான அமரகவி பாரதியின் கவிதையில் சில அடிகளை அவள் இசைத்து கொண்டிருந்தாள். மிகவும் பொருத்தமான கவிதை. அந்த அழகான வீணையை நலசிவத்தின் வீட்டில் பொழுதிபட ஒரு மூலையில் அல்லவா கிடத்தி இருந்தார்கள் எண்ணி தனக்குள் மெல்ல அவன் சிரித்து கொண்டான். சப்தமிடாது நடந்து ஹாலுக்குள் வந்து நின்றான். தலையை குனிந்தபடி வாசிப்பிலை ஒன்றியிருந்தாள் மனோகரி. பின்னர் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். சட்டென்று நிறுத்திவிட்டாள். வாசி மனோ, ஏன் நிறுத்திவிட்டே கேட்டான் அவன். வீணையை கவனிக்காம போட்டு வச்சதுல சுருதி கலைஞ்சு கிடக்கு. மறுபடியும் மேலும் தட்டினாத்தான் சரியாகும், அவள் கனிவோடு சொன்னாள். அதுக்கென்ன, உடனடியாக செய்து தர ஏற்பாடு பண்ணுகிறேன் என்றான் உற்சாகமாக. அவனை நிமிர்ந்து பார்த்து லேசாக அவள் புன்னகைத்தாள். சோகம் படிந்த அந்த முகத்திலே மாரி காலத்து பிறைச்சந்திரனை போல் அபூர்வமாக தோன்றி மறைந்த மெல்லிய சிரிப்பு அவன் மனதை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. எத்தனையோ முயற்சித்தும் அவனையும் அறியாது அந்த பெண் மீது அவனுக்கு ஏன் இந்த பரிவு? அவள் கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்து அவளை பல வழியிலும் திருப்திப்படுத்த முயன்றான் அவன். ஏன் ஏன் மேலந்தட்டி வீணையின் சுருதியை ஒழுங்கு செய்துவிட முடியும். கலைந்து போன என் வாழ்க்கையின் சுருதியை அலங்கோலமாகி அபஸ்வரம் தட்டிப்போன என் உணர்வுகளை என்ன செய்ய முடியும்? கேட்காமல் கேட்டன அவளது கண்கள். வேதனை அவன் நெஞ்சை இறுக்கியது. அங்கேயே நின்று கொண்டிருக்க பிடிக்காது அவன் விரைவாக உடை அணிந்து கொண்டு வெளியே கிளம்பி விட்டான். மனோகரியின் சொத்தான அந்த வீணை அத்தனை காலமாக நல்ல சிவத்தின் வீட்டில்தான் இருந்தது. நாகமணி கொல்லவும் மனமின்றி கொடுக்கவும் விருப்பமின்றி அதை தன்னிடமே வைத்து கொண்டிருந்தாள். வீணை ஒன்று மட்டுமல்ல, பார்த்திபன் வரதட்சணை சீர் என்று எதுவுமே எதிர்பார்க்கவில்லை என்று தெரிந்ததும் அவளுக்கு அதிகமானதொரு துணிச்சல். மனோகரிக்கு சேர வேண்டிய அவளது தாயின் பாத்திரங்கள், சங்கீத புத்தகங்கள், புடவை, இன்னும் மற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் தன்னுடன் நிறுத்தி கொண்டு விட்டிருந்தாள். அவள் தந்தை விட்டு போயிருந்த பணத்தில் மீதி இருந்ததையும் கொடுக்க மனம் இருக்கவில்லை. பார்த்திபனும் காமாட்சியும் இதை பற்றி கவலைப்படவில்லை. அதை ஒரு பெரும் பொருட்டாக பாராட்டவும் இல்லை. அவர்களுக்கு வேண்டியது மனோகரி என்ற வரைக்கும் அவர்கள் திருப்தியுடன் வாழா இருந்து விட்டனர். திருமணத்திற்கு பின்னர் ஒருமுறை நல்லசிவம் தமது குடும்பத்துடன் அவர்களை பார்த்துவிட்டு போக அங்கே வந்திருந்தார். அதற்கு பின்னர் அவரும் வரவில்லை. பார்த்திபனும் அவர்களுடன் நெருங்கி உறவாட முயற்சிக்கவில்லை. பண்டிகைகளுக்கு அழைப்பு அவர்களிடமிருந்து வந்தபோதெல்லாம் அச்சகத்தில் அதிக வேலை, வர இயலவில்லை என்று மறுத்து ஒதுக்கிவிட்டிருந்தான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுத்து அவனது வாழ்க்கையை பாழடித்து விட்ட மனிதர் என்ற வரைக்கும் நலசிவத்தின் மீது அவனுக்கு மனக்கசப்பு, நாகமணி மீது தாங்க முடியாத வெறுப்பு. அதற்கு காரணம் இருந்தது. ஒரு நாள் சாப்பிடும் பொழுது அவன் எதேச்சையாக கவனித்து விட்டான். கலகலவென்று சப்தித்த வளையல்கள் நழுவி முன்னங்கையில் விழுந்தபோது அவன் பார்த்து விட்டான். மனோகரியின் வலது முன்னங்கையின் உட்புறத்தில் பட்டையானதொரு காயவடு, தந்தத்திலே கடைந்தெடுத்தது போன்ற உருண்ட அழகான கரத்தில் அப்படி ஒரு அலங்கோலம். இந்த காயம் எப்போ ஏற்பட்டது? பதைத்து போய்விட்டான் அவன். கீழ் உதட்டை கடித்து கொண்டு ஒரு கணம் வாளா இருந்தாள் அவள். ஏனோ அவளுக்கு சற்றென்று துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டது. சில வருஷங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட காயத்தின் வடு நினைச்சாலும் இப்போ ஏற்பட்டது போல் மனசு பச்சை ரணமாக வலிக்கிறது. அப்போது நான் பியூசியில் படித்து கொண்டிருந்தேன். ஒழிந்த நேரத்திலே பெரியம்மாவுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்வதுண்டு. அன்னைக்கு பலசரக்கு கடையிலிருந்து ஆள் ஜாமான்களை கொண்டு வந்து வைத்தார். அவர் கொண்டு வைத்த டின்னிலிருந்து எண்ணெயை ஜாடியில் ஊற்றி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தேன். காலடியில் என்னவோ வழுவழுப்பாக பட்டது. அவ்வளவுதான். ஜாடியை போட்டுக்கிட்டு கீழே விழுந்து விட்டேன். 5 கிலோ எண்ணெய் தரையை மெழுகிக்கிட்டு ஓடிடுச்சு. தோசை சுட்டு கொண்டிருந்த பெரியம்மாவுக்கு கோபம் தாங்க முடியல. அப்படியே சொல்ல முடியாது வேதனையுடன் அவள் நிறுத்தினாள். எண்ணெய் வீணாகிவிட்டதென்ற ஆத்திரத்தில் தோசை கரண்டியால் கை மேலே சூடு போட்டு விட்டாங்களா
திகைப்புடன் கேட்டான். ஆமாம் என்று தலையை அசைத்த மனோகரி மேலே பேச முடியாது தடுமாறினாள். கண்கள் கலங்கின. கட்டுக்கொள்ளாத கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டான் அவன். பெரியப்பாவின் வீட்டை விட பாழுங்கிணற்றை அவள் நாடியதன் ரகசியம் அவனுக்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்துவிட்டது. தாயும் தந்தையும் இல்லாத அனாதை என்ற துணிவில் நாகமணி அரக்கியாக மாறி எத்தனை கொடுமைகள் செய்து விட்டிருக்கிறாள். சே, அவளும் ஒரு பெண்ணா? விவரிக்க முடியாத வெறுப்பில் அவர்கள் இருந்த வீட்டின் எல்லையை கூட அவன் பார்க்க விரும்பவில்லை. சங்கதியை தம்பி வழியே கேள்விப்பட்ட காமாட்சி அம்மாளும் அதிர்ந்து போய்விட்டாள். சம்பந்திகளுடன் அதிக தொடர்பு வைத்துக்கொள்ள அவளும் விரும்பாது விலகியே இருந்து கொண்டாள். பிறந்த வீட்டில் அன்பு என்பதையே காணாது வளர்ந்தவள் தன் வீட்டிலும் அமைதியின்றி தவிக்கிறாளே என்று பார்த்திபனுக்கு மனைவி மீது மிக்க இரக்கம். என்ன செய்தால் அவளுக்கு அமைதி ஏற்படும் என்ற தவிப்பு அவனுக்கு. அதனால் அவன் தன் மனக்கசப்பை பாராட்டாமல் நல்ல சிவத்திற்கு ஆஃபீஸிற்கு போன் செய்தான். மாப்பிள்ளை ரொம்ப பிஸியோ? மனு கூட பிறந்த விட்ட மறந்துட்டதே. நல்ல சிவம் மறுபக்கத்தில் சிரித்தார். அவனுக்கு எரிச்சல். மனோகரின் வீணை அங்கேயே உங்கள் வீட்டில் தங்கியிருக்கு, அதை அனுப்பி வைக்க முடியுமா? கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டான். அனுப்பிவிடுவேன், எனக்கு கார் வசதி எதுவும் கிடையாது, அதனால் இழுத்தார் அவர். கவலைப்படாதீங்க, நான் வந்து எடுத்து போகிறேன். உங்கள் மனைவி கிட்ட சொல்லி வையுங்கோ, அது போதும், உத்தரவிட்டான். தொடர்ந்து பேச விருப்பமின்றி கீழே ஃபோனை வைத்து விட்டான். அடுத்த நாள் வேலை முடிந்ததும் நேரே அச்சகத்திலிருந்து வண்டியை நல்லசிவத்தின் வீட்டிற்கு ஓட்டினான். மருமகனை கண்டதும் நாகமணிக்கு கொஞ்சம் வியப்பு. விஷயத்தை தெரிந்து கொண்டதும் அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஏதேது மனோகரி வர வர கெட்டிக்காரியாகி கொண்டு வருகிறாளே. இப்போ வீணையை எடுத்து வரும்படி கணவனை ஏவி விட்டிருக்கிறாள். பிறகு பாத்திரங்கள் பண்டங்களை எடுத்து வர ஏவலாம். அதற்கும் பின் அப்பா விட்டு போன மிச்ச பணத்தை வசூலிக்க விரும்பினால் இதை இப்படியே விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று தனக்குள் கோபத்துடன் கருவிக்கொண்டாள். மேலிருந்த உபச்சாரமாக அவனை முன்னறையில் அமரச் செய்தாள். மெல்ல விஷயத்தை ஆரம்பித்தாள். வீணையை மனோகரியின் அம்மா உபயோகித்து கொண்டிருந்தது உண்மை. ஆனால் சுமதிக்கு தனக்குன்னு அதை வாங்கி வைத்துக்கொள்ள வசதி இருக்கவில்லை. இவர்தான் 1000 ரூபாய் போட்டு வாங்கினார். அதனால்தான் வீணையை நாங்கள் எங்ககிட்டயே வைத்து கொண்டோம். என் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒன்று இருந்தது. அதனால் இதை விற்றுவிட முடிவு செய்தோம். பாதி விலை கிடைச்சா போதும், தள்ளி விடலாம்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அத்தனையும் பச்சை பொய் என்பதை பார்த்திபன் உணர்ந்து கொண்டான். பதில் பேசாது வெளியே சென்று காரின் டிக்கியை திறந்து தனது ஃபிரிப்கேஸை எடுத்தான். செக் புத்தகத்தை எடுத்து 500 ரூபாய்க்கு ஒரு ஏட்டை எழுதி கையெழுத்திட்டு கிழித்து எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். மற்றவங்க கிட்ட விற்கிறதுக்கு பதில் என்கிட்டயே அதை விற்கலாமே. நீங்கள் கேட்ட தொகைக்கு ஒரு செக் இந்தாங்கோ. இப்போது வீணையை நான் எடுத்துக்கு போகலாமா? மேஜை மீது அதை வைத்தான். இங்கே இருக்கு, நீங்களே எடுத்துக்கலாமே. அவள் காட்டிய மூலையை கவனித்தான். அந்த நல்ல வீணையை நாகமணி நலம் கெட புழுதியடைய ஒரு மூலையில் சாத்தி வைத்திருந்தாள். ரசனை இல்லாதவள். சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை அச்சகத்திற்கு அவசரமாக புறப்பட்டு போன பார்த்திபன் சிறிது பொழுதில் திரும்பி விட்டிருந்தான். வாசற்கதவை திறந்துவிட்டு வியப்போடு பார்த்தாள் மனோகரி. சில நாட்களுக்கு முன்னர் மேலங்கட்ட அவன் எடுத்து சென்ற வீணையை வேலையால் காரிலிருந்து எடுத்து வருவதை கவனித்தாள். இதற்கு அவசரமா? நீங்கள் சாயங்காலம் திரும்பி வரும்பொழுது எடுத்து வந்திருக்கலாமே கேட்ட வண்ணம் அவனை பின்தொடர்ந்தாள். முன்னறையில் கம்பள விரிப்பின் மீது வீணையை வைத்துவிட்டு ஆள் அப்பால் போய்விட்டான். அவசரமாக இருந்ததினால்தான் எடுத்து வந்தேன். ஆஃபீஸிற்கு போனதும் தான் நினைப்புக்கு வந்தது. இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள் ஆச்சே, நீ வாசிக்க விரும்பலாம் இல்லையா கேட்டுவிட்டு புன்னகையுடன் சோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டான். மனோகரி பரபரப்பாக உள்ளே சென்று கொஞ்சம் சூடாக காஃபியை தயாரித்து டம்ளரில் நிறைத்து எடுத்துக்கொண்டு வந்தாள். அவள் அருகில் இருந்த முக்காலி மீது அதை வைத்துவிட்டு கம்பள விரிப்பின் மேல் அமர்ந்து கொண்டாள். ஆசையுடன் வீணையை தழுவி எடுத்து மடி மீது வைத்து கொண்டாள். ஆமாம், இன்னைக்கு என் பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வியப்புடன் கேட்டாள். திருமணத்துக்கு முன் உன் பெரியப்பா உன் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க சொல்லி என் அக்கா கிட்ட கொடுத்தார்.
அக்கா அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்த்து உன் பிறந்த தேதியை தெரிந்து கொண்டேன். அக்கா பொருத்தம் பார்த்தாங்களா? மனோகரியின் கேள்வி அவனை சற்று திகைக்க வைத்தது. அக்காவுக்கு என்னவோ இதில் ரொம்ப நம்பிக்கை. பொருத்தம் பார்த்தாங்க. ஜாதகங்கள் பொருந்தி இருப்பதாக ஜோசியர் சொன்னாராம். ஜாதகங்கள் பொருந்திதான் இருந்தன. நம் மனசில்தான் பொருத்தமில்லாமல் போயிடுத்து. அவன் சொல்லாமல் விட்டதை அவள் புரிந்து கொண்டாள். குற்ற உணர்வின் கன்னங்கள் சிவக்க, நெஞ்சு பதற, கம்பள விரிப்பை உற்று பார்த்து கொண்டு சிறிது நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். பின்னர் மனக்குழப்பத்தை சமாளிக்க சுருதி கூட்டி வீணையை வாசிக்கத் தொடங்கினாள். ஏன் இந்த பாட்டை வாசிக்க முற்பட்டாள்? அவளுக்கே தெரியாது. உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் அந்த பாட்டை வாசிக்க அவள் விரும்புவது வழக்கம். மனோ, அப்படி சொல்லிவிடாதே. என்னால் உன்னை மறக்கவே முடியவில்லை. இரவும் பகலும் உன்னையே நினைத்து கொண்டு உருகுகிறேன். மனோ, நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் எத்தனை ஆழமாக நேசித்தோம். ஏன் இன்னமும் நான் உன்னை அதே நிலையில்தான் நேசிக்கிறேன். உண்மையை சொல். மன வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கிறாயோ? உன்னால் மறுபடியும் இன்னொருத்தரை நேசிக்க முடிகிறதா? என்னால் முடியவில்லையே. என் மனம் உடைந்து உணர்வுகள் குலைந்து, ஐயோ, நான் பித்தம் பிடித்தவனாக ஒன்றிலுமே பிடிப்பில்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறேன். மனோ, ஐ எம் எ ரூயன் பர்சன். பொங்கிக் கொண்டு வந்த கண்ணீரை சமாளிக்க முயற்சித்தாள் மனோகரி. உணர்ச்சி வசத்தில் அவள் உடல் பதறியது. கடற்கரையில் உல்லாசமாக அவனுடன் வார்த்தையாடி கொண்டு சிரித்து மகிழ்ந்த அந்த மனோகரி அவள் இப்பொழுதில்லை. பார்த்திபன் மனைவி என்ற ஒரு பந்தம் அவளை சுற்றி ஒரு பெரிய இரும்பு வேலி போட்டு விட்டிருந்தது போன்ற பிரமிப்பு. அதன் அடையாளமாக கழுத்திலே துலங்கிய தாலி அவள் நெஞ்சில் பட்டு உறுத்தியது. அவளது நிலையை உணர்த்தியது. அரவிந்த், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதிக நேரம் நின்று உங்களுடன் நான் பேசிக்கொண்டிருப்பதை யாராவது பார்த்தால் என்ன? இனியும் நம்மை ஏன் ஏமாற்றிக் கொள்ள வேண்டும்? மனோ, நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்பதை உன் முகம் சொல்கிறதே. பணம், பதவி, பங்களா இதெல்லாம் இருந்துவிட்டால் போதுமா? உணர்ச்சிகளுக்கு பாதுகாப்பு, அரவணைப்பு இவை தேவையில்லையா? உண்மையான அன்பு இல்லாவிட்டால் உள்ளத்து உணர்வுகள் நன்றாக இணையுமா? அந்த வாழ்வும் ஒரு வாழ்க்கையா? சொல், நன்றாக யோசித்துப்பார். நீ வாழ நினைத்தபடி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அவன் பேசிக்கொண்டே போனான். மந்திரத்தில் கட்டுண்டவள் போல் அவள் செயலற்று நின்றாள். அடிமனதிலே நீருபூத்த நெருப்பாக அடங்கி கிடந்த அந்த ஆசைகள், அர்த்தமற்ற நினைவுகள், பயனற்ற எண்ணங்கள், பலவீனமான சிந்தனைகள் எல்லாம் நெருப்பை கிளறி ஊதிவிட்டது போன்று வேகமாக எழுந்து நின்றன. அரவிந்த், இப்போ என்ன செய்கிறது? பெரியப்பா என்னை வற்புறுத்தினார். மணந்து கொண்டு விட்டேன். வசிக்க வீடும் உணவும் கிடைக்கிறது. என் கணவர் கண்ணியமானவர். அதை எண்ணிக்கொண்டு கடமைக்காக வாழ்கிறேன். அதை காட்டி என் மனசை புண்படுத்துகிறீர்களே. தாங்க மாட்டாத துக்கத்துடன் கேட்டாள். கண்ணீர் பொங்கி கன்னங்களில் முத்துக்களாக சிதறி நெஞ்சின் மீது விழுந்தது. மனோ, இப்படி கண்ணீர் உகுத்து அழுது உன்னால் ஓரளவு மன ஆறுதல் பெற முடிகிறது. ஆண் பிள்ளை நான். வெளிப்படையாக அழுது புலம்ப முடியாது. மனதிற்குள்ளே அழுது அழுது நான் தவிக்கிற தவிப்பு முடிக்காது நிறுத்தினான் அவன். கண்களை துடைத்து கொண்டு மறுபடியும் தன்னை சுற்றிலும் ஒரு முறை கலவரத்துடன் அவள் கவனித்து கொண்டாள். இப்படித்தான் நடக்கணுங்கிறது விதி. அதை நொந்து கொள்வதில் லாபமில்லை என்றாள் துயரத்துடன். நமது தவறுகளை விதியின் மேல் போட்டு விடுவது மடமை. நமக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமையை மனம் வைத்தால் நாம் நிவர்த்திக்க முடியும். திடுக்கிட்டு போய் அவன் முகத்தை திகைப்புடன் பார்த்தாள் மனோகரி. நீங்க என்ன சொல்றீங்க? பதட்டமாக கேட்டாள். இந்த போலியான வாழ்க்கையை நீ நீடித்து தாங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா? இந்த பங்களா, பணம், இந்த வசதிகள் இவைகளையெல்லாம் என்னாலும் உனக்கு தர முடியும். அத்துடன் உண்மையான அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்க முடியும். எனக்கு இப்பொழுது அபாரமானதொரு துணிவு ஏற்பட்டு விட்டது. மனோ, என்னை நம்பு. விவரிக்க இயலாத ஒரு பயங்கர உணர்வில் அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. அரவிந்த், உணர்ச்சி வசப்பட்டு தவறாக என்னென்னவோ பேசுகிறீங்க என்றாள் நடுங்கிய குரலில். இல்லை மனோ, சரியாகத்தான் பேசுகிறேன். பழமையான அர்த்தமில்லாத சம்பிரதாயங்களில், கொள்கைகளில் ஊறிப்போய் விட்டிருக்கும் உன் மனதுக்கு நான் சொல்வது தவறாக புரிகிறது. வீட்டிற்கு போய் நன்றாக சிந்தித்துப்பார். ஒன்னே ஒன்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து எனக்கு இந்த சிறு உதவியை செய்ய வேண்டும். 2 தினங்களுக்கு ஒரு தடவையாவது உன்னை நான் சிறிது நேரம் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறிதளவு அமைதி எனக்கு ஏற்படும். மறுக்காதே ப்ளீஸ் மனோ.
நீ மறுத்தால் தற்கொலையைத் தவிர எனக்கு வேறு எதிலும் அமைதி ஏற்படாது போல் தவிக்கிறேன். உருக்கமாக கண்களில் நீர் பனிக்க தழுதழுத்த குரலில் வேண்டிக் கொண்டான். அவளைப் போல் அவனும் அமைதியின்றி தவிக்கிறானே, பாவம். இரக்க உணர்வில் மனம் கரைந்து விட்டாள் மனோகரி. அரவிந்த், உங்களுக்காக இந்த காரியத்தை செய்ய ஒப்புக்கொள்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான். என் கணவருக்கோ எங்கள் வீட்டில் மற்ற யாருக்கேனும் தெரிந்தால் விபரீதமாகிவிடும். எந்த காரணம் கொண்டும் வீட்டுக்கு வந்துடாதீங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. வியாழக்கிழமை இதே இடத்தில் காலை 10 மணிக்கு சந்திக்கிறேன். சுருக்கமாக கூறிவிட்டு வெளியே சாலைக்கு வந்தாள். தயாராக காத்திருந்த காரில் ஏறிக்கொண்டாள். மனதிலே பெரும் உறுத்தல். கண்ணியமாக அவளை நடத்தும் கணவன் பார்த்திபனுக்கு அவள் இவ்வாறு துரோகம் இழைப்பது நியாயமா? மனசாட்சியின் சாடலை தாழ முடியவில்லை. இளமையின் கனவுகளுடன் இன்பமாக சஞ்சரித்த உள்ளத்தில் முதலாக அன்பை தெளித்த அரவிந்த் குமார் அமைதியின்றி தவிக்கிறானே. அவனுக்கு கொஞ்சம் மனம் சாந்தி ஏற்பட அவனை சந்தித்து பேசினால் என்ன தவறு? தனக்குள்ளே பலவும் எண்ணி குமைந்தாள். கணவனிடம் பேச முடியாத விஷயம், வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனை, அவளே எண்ணி முடிவு காண வேண்டிய சிக்கல். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் மனம் விட்டு பேசி தெளிவு காண, உண்மையை உணர்ந்து சரியான பாதையில் செல்ல அவளுக்குத்தான் தாய் என்பவள் இல்லையே. வீட்டிற்கு வந்ததும் அவள் நேரே படுக்க அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டு மனம் வெடித்துவிடும் போல் வெகு நேரம் அழுதாள். சில நாட்களுக்கு பின்னர் காமாட்சி அம்மாள் க்ஷேத்ராடனத்தை முடித்து கொண்டு திரும்பி வந்திருந்தாள். அவள் எதிர்பார்த்தபடி தம்பிக்கும் அவன் மனைவிக்கும் இடையே உறவு நெருக்கமாகிவிடவில்லை. அவளுக்கு பெருத்த ஏமாற்றம். அதைவிட மனோகரியின் நடத்தையில் காணப்பட்ட மாறுதல் அவளை மிகவும் கவலையில் ஆழ்த்தியது. தம்பி மனைவி திருமணத்திற்கு முன்னர் வேலைக்கு போய் வந்த பெண்தான். தினமும் தனியே பஸ்ஸில் பயணம் செய்தவள்தான். ஆபீஸில் பல ஆண் பெண்களுடன் பேசி பழகினவள்தான் என்றாலும் இப்போது தம் தம்பியின் மனைவியாகிவிட்ட பின்னர் அனாவசியமாக வெளியே தனியே காரில் ஊரை சுற்றி வருவானேன்? தம்பியின் கௌரவத்திற்கு அது பொருந்தாத செய்கையாக அவளுக்கு பட்டது. கோவில் கடை என்று ஏன் இவள் அடிக்கடி வெளியே புறப்படுகிறாள்? திரும்பி வரும்பொழுது கண் கலங்கி பிரம்மை பிடித்தவள் போல் ஏன் காணப்படுகிறாள்? தனக்குள் எண்ணி காமாட்சி சஞ்சலப்பட்டாள். சந்தேகப்படவும் செய்தாள். ஒரு நாள் காலை மனோகரி கோவிலுக்கு போவதாக கூறிவிட்டு வெளியே கிளம்பி விட்டிருந்தாள். சிறிது பொழுதில் காமாட்சி அம்மாள் சிநேகிதி ஒருத்தி வந்து அவளை தன்னுடன் டவுன் கடைகளுக்கு வரும்படி வற்புறுத்தி அழைத்து கொண்டு சென்றாள். நேதாஜி சாலையில் பல கடைகளில் ஜாமான்களை தேடி இருவரும் ஏறி இறங்கினர். தேவையான ஜாமான்களை வாங்கி கொண்டு அவைகளை காரின் டிக்கியில் அடைப்பதில் ஈடுபட்டிருந்த அந்த அம்மாள் கவனிக்கவில்லை. ஆனால் காமாட்சி கவனித்து விட்டாள். சூழ்நிலை கூட தெரியாது, சுவாரஸ்யமான பேச்சு போலும். யார் அவன்? தன் சிநேகிதி பார்த்துவிடப் போகிறாளே என்ற பதைப்பதைப்பு வேற. வீட்டிற்கு வந்த காமாட்சிக்கு இருப்பே கொள்ளவில்லை. மனோகரி அடிக்கடி வெளியே சென்றது அந்த வாலிபனை சந்திக்கவா? அடக்கடவுளே! ஏழை பெண் என்றாலும் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்றல்லவா எண்ணி தம்பிக்கு வழியை முடித்து வைத்தாள். அவள் தாயார் வழி தவறி போனவள் என்று கேள்விப்பட்டும் அதை பாராட்டாது ஏற்றுக்கொண்டதற்கு இதுவா பரிசு? தாயைப் போல் பெண் என்ற பழமொழி உண்மையாகிவிட்டதே. பார்த்திபனுக்கு பொறுமை அதிகம். ஆனால் கொதித்தெழுந்தால் எரிமலையாகி பொங்கி விடுவானே. அவனிடம் இதை பற்றி எப்படி எச்சரிப்பது? மனோகரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத சங்கடமான விஷயம் பலவும் எண்ணி வருந்தினாள். அன்று மாலை அச்சகத்திலிருந்து பார்த்திபன் திரும்பி வந்ததும் குளித்துவிட்டு சாப்பிடும் வரை காமாட்சி பொறுமையாக காத்திருந்தாள். கட்டு தினசரி பத்திரிகைகளுடன் அவன் முன்னறைக்கு சென்று அமர்ந்து கொண்டான். பின் தொடர்ந்து அவளும் அருகே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள். கையில் எடுத்து பிடித்த பத்திரிகையை தாழ்த்தி பிடித்து கொண்டு சகோதரியை வியப்போடு பார்த்தான் அவன். என்ன அக்கா, என்னமோ பீடிகை பலமாக இருக்கிறதே? வேடிக்கையாக அவன் சிரித்தான். காமாட்சிக்கு கற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபம் மூச்சு திணறடித்தது. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. நான் 10 நாள் வெளியூருக்கு போய் வருவதற்குள் வீட்டிலே ரொம்ப மாறுதல்கள் பண்ணியிருக்கீயே என்றாள் கடுமையாக. நீங்க சொல்கிறது ஒன்றும் விளங்கலையே, புன்னகைத்தான் அவன். தன்னந்தனியே மனோகரியை என்னத்துக்கு வெளியே அனுப்புற? ஒரு குடும்ப பெண் தினசரி கடைத்தெருவில் சுத்தி கொண்டிருந்தா பார்க்கிறவங்களுக்கு நல்லாவா இருக்கும்? நினைச்ச பொருளை எல்லாம் வாங்கிக்கிறதுன்னு அப்படி என்ன ஒரு பழக்கம்? எத்தனை வசதி இருந்தாலும் அளவோடு செலவு செய்து வாழ தெரிய வேண்டாமா? நீ மனோகரிக்கு கொடுத்திருக்கிற இடம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. படபடவென்று பொறிந்து கொட்டினாள். என்னக்கா, ஒரேடியா பழியை என் மேலே போட்டுட்டீங்க? அவள் என்னதான் அப்படி செலவு செய்தான் அவளையே கூப்பிட்டு கேட்டால் போச்சு.
பரிகாசமாக அவன் முடிக்கும் முன் மனோகரி பால் டம்ளருடன் அங்கே வந்தாள். மனோ, உன்மேல் அக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி பேசணும். உள்ளே போகாதே, கொஞ்சம் இரு என்றான் வேடிக்கையாக. வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டாள் மனோகரி. முகம் சிவந்து நெஞ்சு படபடக்க செயலற்று கணவன் முகத்தை கவலையுடன் பார்த்தாள். நீ இன்னைக்கு கடைத்தெருவுக்கு போயிருந்தியே, என்ன வாங்கின? அங்கே என்ன செய்த? டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் தேவை. அவன் சிரித்தான். மனோகரி மௌனமாக நின்றாள். குற்ற உணர்வின் சுமையை தாழ முடியாது அவள் நெஞ்சு துடித்தது. அவன் கேட்கிறான், பதில் பேசாமல் நின்னா என்ன அர்த்தம்? பொறுமையற்ற காமாட்சி கடுமையாகவே அதட்டிவிட்டாள். மனோகரி உள்ளே விரைவாகச் சென்றாள். அன்று தான் வாங்கிய ஜாமான்கள் கொண்ட பார்சலை எடுத்து வந்து கணவன் அருகே மேஜை மீது வைத்தாள். என் பிறந்த நாளுக்கு நீங்கள் கொடுத்த பணத்தை நான் உடனே செலவழிக்கலை. அவ்வளவு பணம் போட்டு புடவை எடுக்க மனசில்லாமல் 100 ரூபாய்க்குள் இந்த நைலக்ஸ் புடவையும் இந்த ரவிக்கி துண்டும் வளையல்களும் வாங்கினேன். பில், மிச்ச பணம் எல்லாம் இது இருக்கு கூறிவிட்டு கீழ் உதட்டை கடித்து கொண்டு விம்மியபடி அவள் உள்ளே சென்று விட்டாள். பார்த்திபன் திகைத்து போனான். தன் ஆசை மனைவி அழுவதைக் காண அவனால் சகிக்கவில்லை. மனோ, அக்கா என்ன சொல்லிவிட்டாங்க? இப்படி அழுகிற? ப்ளீஸ் ஸ்டாப் இட். குழைவாக பேசி ஆறுதல் சொல்லிக்கொண்டு அவள் பின்னால் எழுந்து சென்றான். காமாட்சிக்கும் கோபம் தாழ முடியவில்லை. அவளும் எழுந்து அப்பால் சென்று விட்டாள். கொஞ்ச நேரம் சென்றதும் அவன் தன் சகோதரியை தேடிக்கொண்டு அங்கே வந்தான். தேவார புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்த காமாட்சி அவனை கண்டு வியப்புடன் எழுந்து வந்தாள். அக்கா, மனோகரியிடம் அப்படியேன் கடுமையாக பேசினீங்க? உணர்ச்சி வசப்பட்டு போகும் மென்மையான சுபாவம் அவளுக்கு. மனம் நொந்து அவள் இன்னமும் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த பெண் அவங்க வீட்டிலும் இதுவரை அழுது போதாதா? நம் வீட்டிலும் வந்து அழணுமா? இந்த வீட்டு நிர்வாகம் அவள் கையில் இருப்பது உங்களுக்கு பிடிக்கலை, அவ்வளவுதானே? நாளையிலிருந்து நீங்களே எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கோங்க. அவள் நிம்மதியாக இருக்கட்டும். சற்று கடுமையாகவே பேசிவிட்டான். காமாட்சி திகைத்து போனாள். முகத்தில் அடித்தது போன்ற அந்த வார்த்தைகள் அவள் உள்ளத்தை நோகச் செய்தன. தெரியாம பேசிவிட்டேன். இனிமே என் நாக்கை கொஞ்சம் அடக்கியே வச்சுக்கிறேன், மன்னிச்சுக்கோ. தம்பியை பார்க்க மனமின்றி புத்தகத்தின் ஏடுகளை புரட்டினாள். துக்கம் நெஞ்சை இருக்க கண்களில் நீர் மல்க அவள் வெகு நேரம் அயர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள். எத்தனை கெட்டிக்காரன் என்றாலும் ஒரு பெண்ணின் மயக்கத்திற்கு முன் எத்தனை பெரிய முட்டாளாகி விடுகிறான் மனிதன். அவளுக்கு வியப்பு, வேதனை. நடக்க இருக்கும் ஒரு பெரும் விபத்தை பற்றி அவள் அவனை எச்சரிக்கை செய்ய விரும்பினாள். அதை அவன் உணர மறுக்கிறான். என்ன செய்வது? துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா? மனோகரிக்கு உண்மையில் அபாரமானதொரு திறமை இருந்தது. அவளது விரல்கள் மீட்டிய வீணையில் அவனது உணர்வுகளுடன் கலந்து உயிருடன் ஒட்டிக்கொண்டு விட்டது போன்றதொரு பிரமிப்பு. மெய்மறந்து பார்த்திபன் உட்கார்ந்து விட்டான். தேங்க்யூ. இப்போ வீணை சுருதி சுத்தமாக இருக்கு. காஃபி ஆறி போயிடும், எடுத்து சாப்பிடுங்கோ உபசரித்தாள். நீ இப்போ வாசித்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தியா? வேடிக்கையாக அவன் கேட்டுவிட்டு எழுந்தான். காஃபியை பருகி கொண்டே அவளை ஊடுருவி பார்த்தபடி நின்றான். பதிலளிக்க தெரியாது குழப்பத்துடன் தன் கைவிரல்களை பார்த்து கொண்டு நின்றாள் அவள். மெல்ல அருகில் வந்தான் பார்த்திபன். லேசாக சிவந்த கன்னங்களுடன் ஒளி பொங்கிய கண்களுமாக அவள் மிகவும் அழகாக தென்பட்டாள். இந்த பெண் மட்டும் மிகச் சிறிதளவாவது அவனை புரிந்து கொள்ள முயற்சித்து வெற்றி பெற்றாள். மலர் போன்ற அவளது உள்ளத்தை, அதன் உணர்வுகளை மென்மையாக மதிக்க தெரிந்தவன் வெளி உலகத்தின் சூறாவளியிலிருந்து அவளுக்கு நிரந்தர பாதுகாப்பு அளிக்க தவியாக தவிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அவர்கள் இருவரது வாழ்க்கையிலும் எத்தனை பெரிய அமைதி ஏற்படும். சிந்தனையிலிருந்து விழிப்புற்றான் அவன். டம்ளரை அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டு யூ சிரித்தபடி ஆசீர்வதித்தான். பின்னர் தன் சட்டை பையிலிருந்து மணிப்பர்ஸை எடுத்து திறந்து சில ரூபாய் நோட்டுகளை உருவி எடுத்தான். அக்கா இருந்தாக்கா உன்னை அழைச்சிட்டு போய் உனக்கு பிடிச்ச சேலை ஒன்று பிறந்தநாள் பரிசாக எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் உன்னோடு கூட கடைக்கு வர முடியலை. அச்சகத்தில் வேலை தலைக்கு மேலே கிடக்கு. காரை அனுப்பி வைக்கிறேன். நீயே கடைக்கு போய் உனக்கு பிடிச்சதா அழகானது ஒரு புடவை வாங்கிக்கோ. அது உனக்கு நானும் அக்காவும் கொடுக்குற பிறந்தநாள் பரிசு. அவளது உள்ளங்கையில் நோட்டுகளை வைத்து அழுத்தினான். தேங்க்யூ என்றாள் நன்றி பெருக்குடன். அதோட இன்னொரு விஷயம், அக்கா கூட இப்போ வீட்டில் கிடையாது. அதனால் இனி கைதி போல நீ வீட்டோடு அடைஞ்சு கிடக்க வேண்டாம். எங்கேயாவது கோவில், கடை இதுகளுக்கு போக விருப்பம் இருந்தால் ஃபோன் பண்ணு. அப்பப்போ கார் அனுப்பி வைக்கிறேன்.
சிநேகிதிகளை போய் பார்க்க ஆசைப்பட்டாலும் நான் தடை சொல்ல மாட்டேன். ஏதாவது வாங்க பிரியம் இருந்தாலும் கூச்சப்படாமல் சொல். தேவையான பணத்தை கேட்டு வாங்கிக் கொள்ள உனக்கு உரிமை உண்டு. ஞாபகப்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு விரைந்தான். கணவன் அன்று வழங்கிய அந்த சுதந்திரத்தை மனோகரி அனுபவிக்கத் தொடங்கினாள். ஆனாலும் ஏனோ அவள் உள்ளத்திலே எழுந்த இன்பக் கனவுகள் சிதைந்து போய்விட்டதில் ஏற்பட்ட ஏமாற்றத்தில் சிதறிவிட்ட உணர்வுகளை ஒன்று திரட்டி ஒழுங்கு செய்து இவள் வாழத் தெரியாது தவித்துக் கொண்டிருந்தாள். அன்று காலை அவள் வெளியே கிளம்பியிருந்தாள். அங்கங்கே தேவையான ஜாமான்களை வாங்கி முடித்து கொண்டு விட்டு முடிவாக புத்தக கடை ஒன்றில் புகுந்தாள். வரிசையாக வைக்கப்பட்டிருந்த கதை புத்தகங்களை கவனமாக பார்த்து கொண்டு நின்றவள் எதிர்பக்கம் புத்தக அடுக்குகளின் இடைவரிசையில் தெரிந்த அந்த முகத்தை கண்டு திடுக்கிட்டு போனாள். நீர்வீழ்ச்சி வேகத்தில் நினைவுகள் வந்து மோத உள்ளமும் உடலும் நடுங்க நெஞ்சு படபடக்க பிரமிப்புடன் அவனை பார்த்தாள். மனோ, வாட் ஏ பிளசன்ட் சர்ப்ரைஸ்! பேசிக்கொண்டே எதிரே வந்து நின்றான் அரவிந்த்குமார். முன்னைவிட அவன் இளைத்து பாதியாகி விட்டிருந்தான். பல நாட்களாக மழிக்கப்படாத தாடியும் மீசையும் மண்டிவிட்ட முகம், பஞ்சத்தில் அடிபட்டு விட்டவன் போன்ற தோற்றம். நீ ரொம்ப மாறிவிட்டிருக்கிறாய் மனோ. உன்னை பார்த்து ஒரு யுகமாகி விட்டது போல இருக்கு. இப்போ நான் என் மாமாவிடம் வேலை செய்யவில்லை, வேறு இடத்தில் வேலை செய்கிறேன். மனோகரி குற்ற உணர்வுடன் தன்னை சுற்றிலும் கவனித்தாள். நீங்களும் ரொம்ப மாறிட்டு இருக்கீங்க என்றாள். அதற்கு மேல் என்ன பேசுவது என்ற குழப்பம். நான் வாங்க வந்த புத்தகம் கிடைக்கலை, எனக்கு நேரமாச்சு, அதனால் மன்னிச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அவள் விரைவாக கடையை விட்டு வெளியே வந்தாள். மனோ, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என்று சொல்லிக்கொண்டு அரவிந்த்குமார் வேகமாக அவளை தொடர்ந்து வெளிவந்தான். அவள் தயங்கி கொண்டு நின்றாள். மனோ, நான் எத்தனை பெரிய பிசகை செய்துவிட்டேன்னு என்னையே நொந்து கொள்கிறேன். அன்னைக்கு எனக்கு துணிவில்லாததால் உன்னை இழந்து விட்டேன். அத்தோட என் அமைதியையும் பலி கொடுத்து விட்டேன். ஐ எம் வெரி அன்ஹாப்பி மேன். உண்மையை சொல் மனோ. ஆர் யூ ஹாப்பி? இந்த மன வாழ்க்கையில் உனக்கு நிறைவு இருக்கா? மன்னிக்கவும், எனக்கு நேரமில்லை, நான் போகணும். தடுமாறிய மனோகரி அவனை திரும்பி பார்க்காது வேகமாக நடந்தாள். காரில் ஏறி உட்கார்ந்த அவள் கட்டுப்படுத்த இயலாது அழுதாள். அன்று காலை அச்சகத்திற்கு கிளம்ப தயாராகி விட்டிருந்தான் பார்த்திபன். கணவனுக்கு காஃபி பலகாரம் கொடுத்து உபசரிப்பதில் ஈடுபட்டிருந்தாள் மனோகரி. முன்னரே டெலிஃபோன் அலறியது. வேகமாக சென்று ரிசீவரை கையில் எடுத்தாள். மறுபக்கத்தில் அரவிந்த்குமாரின் குரல். அவள் நடுநடுங்கி போனாள். மனோ, உன்னை நான் இன்று காலை 10 மணிக்கு அந்த ஷாப்பிங் சென்டர் புத்தக கடை வாசலில் பார்த்தாக வேண்டும். முக்கியம், நீ கட்டாயம் வர வேண்டும், மறுக்கக்கூடாது. வற்புறுத்தலாக குழைவாக அவன் கேட்டுக்கொண்டான். முடியாது, எனக்கு வேலைகள் ரொம்ப இருக்கு. அவள் குரல் பயத்தில் உடைந்தது. டெலிஃபோனை பிடித்திருந்த கரம் நடுங்கியது. கட்டாயம் சந்திக்க வேண்டும். உன்னால் இங்கு வர முடியாட்டா நான் உன் வீட்டுக்கு வரலாமா? நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அதனால் அவள் முடிக்கவில்லை. அவசரமாக காஃபியை பருகிவிட்டு பார்த்திபன் எழுந்து வாஷ்பேஷனில் கையை கழுவும் சப்தம் கேட்டது. உன் கணவர் அருகில் நிற்கிறாரா? சரியாக பேச மாட்டேங்கிறியே. எப்படியாவது முயற்சி செய்து நீ என்னை இன்னைக்கு சந்திக்கணும். தேங்க்யூ. ஃபோனை அவன் வைத்து விட்டான். மனோகரி கலவரத்துடன் ரிசீவரை கையில் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் இதயம் பயத்தில் திக் திக் என்று அடித்து கொண்டது. அருகில் இருமல் சத்தம் கேட்டதும் விழிப்புற்று போனை கீழே வைத்தாள். யார்? உன் சிநேகிதியா? தன் வீட்டுக்கு வரச் சொல்லி நிர்பந்தம் பண்ணுகிறாளா? சிரித்துக்கொண்டே கேட்டபடி பார்த்திபன் அருகில் வந்தான். குற்ற உணர்வு நெஞ்சை அமுக்க மனோகரிக்கு மூச்சை நின்றுவிடும் போன்ற ஒரு திகில். தவித்து போனாள் அவள். அரவிந்த்குமாருக்கு என்ன துணிச்சல்! வீட்டின் முகவரியை தேடி தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து வீட்டிற்கே ஃபோன் செய்து விட்டிருக்கிறான். அங்கு வரவும் நினைக்கிறான். மறுபக்கத்தில் பேசியது யார் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டால் நினைக்கவும் அவளுக்கு பயமாக இருந்தது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, உனக்கு காலை 9 மணிக்கு கார் தேவைப்படும். நான் மறக்கலை, அனுப்பி வைக்கிறேன். கோவிலுக்கு போய்விட்டு அப்படியே உன் சிநேகிதியையும் பார்த்து விட்டு வா. பகல் சாப்பாட்டுக்கு நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன். உற்சாகமாக பேசிக்கொண்டு பார்த்திபன் வெளியே கிளம்பினான். மனோகரிக்கு பதில் சொல்ல முடியாத குழப்பம். திரும்பி அவளை பார்த்த பார்த்திபன் ஒரு கணம் வியப்புடன் நின்று விட்டான். ஒரு மாதிரியாக இருக்கியே, ஏன், உடம்புக்கு என்ன? பரிவுடன் விசாரித்தான். திடுக்கிட்டு போனாள் மனோகரி. தயக்கத்துடன் தரையை பார்த்தாள். ஒன்றுமில்லையே, காலையிலிருந்து கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான், குழறினாள் அவள். புரிகிறது,
நேற்று வார விரதம், நீ ராத்திரி பட்டினி, அதனால் இப்போ தலைவலி. இப்படியெல்லாம் உடம்பை போட்டு வாட்டிக்கொள்ளும்படி யாரும் கேட்கலையே. பரிகாசமாக சிரித்துக்கொண்டு அவன் வெளியே விரைந்தான். கார் கேட்டை விட்டு மறையும் வரையும் நின்று பார்த்து கொண்டிருந்த அவளுக்கு துக்கம் நெஞ்சை பிளந்தது. கண்களில் நீர் முட்டியது. பார்த்திபன் எத்தனை கண்ணியமான கணவன்! அவள் மீது அவனுக்குத்தான் எத்தனை நம்பிக்கை, எத்தனை அன்பு, பரிவு! இவ்வளவையும் நாசமாக்க மாபெரும் துரோகச் செயல் ஒன்று உருவாகி கொண்டு வருகிறதே. அதை அவன் தெரிந்து கொண்டு விட்டால்? சிந்தித்து பார்க்கவும் அவளுக்கு பயமாக இருந்தது. இந்த அரவிந்த்குமார் இத்தனை நாட்களுக்கு பின் அவள் வாழ்க்கையில் இப்பொழுது வந்து ஏன் குறுக்கிட வேண்டும்? வாடிப்போன அவன் முகத்தையும் குழைவான அவன் பேச்சையும் கேட்டு அவள் மனதில் ஏன் இந்த இரக்க உணர்வு? புத்தி ஒரு நிலையில் இல்லாது ஏன் இப்படி குழம்ப வேண்டும்? உணர்ச்சி போராட்டத்தில் அலைபாய்ந்து கொண்டு நின்ற அவள் மனம் தொடர்ந்து சிந்திக்க செயலற்று விட்டிருந்தது. என்னவோ பயங்கரமானதொரு சம்பவம் நிகழப்போகிறதென்ற வரைக்கும் அவளது உள்ளுணர்வு எச்சரித்தது. வழக்கம்போல் அந்த நெடுஞ்சாலையின் கோடியில் இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு அவள் வீடு திரும்பினாள். பகல் உணவை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைத்துக்கொண்டு வெளியே கிளம்பினாள். அண்ணா சாலையை சமீபித்ததும் காரை நிறுத்தச் சொல்லி இறங்கினாள். சாப்பாட்டை கொண்டு ஐயாவுக்கு கொடுத்துவிட்டு திரும்பி இங்கே வந்து காத்திருங்க, அதுக்குள்ள நான் ஜாமான்களை வாங்கிட்டு தயாராக இங்கே வருகிறேன். டிரைவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டிவிட்டு அவள் நடந்தாள். அரவிந்த்குமார் அவளுக்காக அந்த இடத்தில் காத்து கொண்டிருந்தான். முதல் நாள் பார்த்தது போல் அவன் அலங்கோலமான தோற்றத்தில் காணப்படவில்லை. முகத்தையும் முடியையும் சீர்திருத்தி கொண்டு பழையபடி அவன் அரும்பு மீசையும் குறும்பு சிரிப்புமாக நின்று கொண்டிருந்தான். அவனை நெருங்க நெருங்க குற்ற உணர்வின் சுமை தாளாது அவள் நெஞ்சு வேகமாக துடித்தது. கலவரத்துடன் ஒரு முறை சுற்றிலும் அவள் கவனித்து கொண்டாள். அருகில் மெல்ல வந்தாள். ஹாய் மனோ, எனக்கு தெரியும் என்னை ஏமாற்ற மாட்டாய், வருவாய் என்று தெரியும். அவளை அவன் ஏற இறங்க பார்த்து விழிகளால் விழுங்கினான். வசதியான வாழ்வு தந்துவிட்ட செழுமையிலே அவள் முன்னைவிட இப்பொழுது மிகவும் அழகாக தென்பட்டதை அவன் கவனிக்க தவறவில்லை. அரவிந்த், நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டதாலே நான் இங்கே வந்தேன். ஆனாலும் நாம் இனி சந்திப்பது, பேசுவது எல்லாம் தவறுன்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வேறு ஒருத்தர் மனைவி. இரக்கத்துடன் அவனை பார்த்தாள். எனக்கு தெரியும் மனோ, எனது முட்டாள்தனத்தினால் நான் எத்தனை பெரிய பாக்கியத்தை இழந்துவிட்டேன்னு நினைச்சு நினைச்சு நான் படும் வேதனையை எப்படித்தான் உனக்கு விளக்குவேன்? மனோ, அந்த சமயம் நமது கல்யாணத்திற்கு குறுக்காக இருந்து தடை போட்ட என் தாயார் சமீபத்தில் காலமாய்விட்டாங்க. அவங்க பிரிவினால் அதிர்ச்சி அடைந்து போயிருக்கும் என் தந்தை இப்போ என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு பிடிச்ச அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்கிறார். இதை என்ன சொல்வது? மெல்லியதாக ஒலித்த அவனது குரல் கரகரத்தது. காலம் கடந்து போய் ஏற்பட்ட இந்த மனமாற்றத்தால் யாருக்கு என்ன லாபம்? வீண் மன உளைச்சல்தான். அரவிந்த், நாம் இனியும் காலம் கடந்து போனவர்களை நினைத்து கண்ணீர் வடித்து மனசை குழப்பிக் கொள்வதில் பயன் கிடையாது.